ஜங்கில் வான் ஜின்னுவோட அப்பா. ஜின்னுவுக்கு அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்னா அது அவனோட அப்பா தான். ஆனா அவரே ஜின்னுவ கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஏன் ஜின்னுவோட அப்பா ஏன் ஜின்னுவ விட்டுட்டு போனாரு? அவர் ஏன் அவனை கில் பண்ண ட்ரை பண்ணாரு? இது எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து இந்த வீடியோல இருக்கு. திஸ் வீடியோ அபவுட் ஜங்கில் வான். இந்த வீடியோவில் அவரோட என்டையர் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கலாம். ஜின்னுவோட அப்பா ஸ்டார்டிங்கில் ஃபயர் ஃபைட்டராக இருக்காரு. அந்த ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கப்ப தான் ஜின்னுவோட அம்மாவை வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கும் லவ் வருது. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜின்னு ஜினா அவங்க 2 பேருமே பிறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்டில் மான்ஸ்டரோட என்ட்ரிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவரும் ஹண்டர் ஆகுறாரு. இவர் ஹண்டர் ஆனார் இல்லையா, அப்போவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டராக இருந்திருக்காரு. இப்போ எஸ்ராங் ஹண்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து அப்போவே வந்து ஜின்னுவோட அப்பா இருந்திருக்காரு. ஆனால் அப்போதைக்கு வந்து அந்த ரேங்கிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஏ ரேங்க் ஹண்டர், இ ரேங்க் ஹண்டர், இஸ்ராங் ஹண்டர்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஹண்டருங்கிறது வந்து காமனாகவே இருந்திருக்கு. அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய லக்ஸரியான லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஜின்னு இருந்த டைம்ல எஸ்ராங் ஹண்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலுங்கிறதும் வேற லெவல்ல இருக்கும். பட் இது எதுவுமே ஜின்னோட அப்பாவுக்கு வந்து கிடைக்கல. ஜின்னோட அப்பா ஹண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஃபயர் ஃபைட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து ஃபுல் டைம் வந்து ஹண்டரா தான் இருக்காரு. மெயினான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜின்னோட அப்பா வந்து ஒரு கேட்டுக்குள்ள வந்து போறாரு. பட் அந்த கேட்ல இருந்து அவரால் வெளியில வர முடியல, அதுலயே டிராப் ஆகியிருக்காரு. ஸோ அங்கேயே வந்து டெத் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கப்ப தான் ரூலர்ஸ் வந்து அவரை ஃபைன் பண்றாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ரூலரோட பவரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து பண்ண சொல்றாங்க. அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்கன்னா, ஷேடோ மோனார்க் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து இங்க பிறந்துருவான், அவனை நீ கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து அந்த கேட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து வேற வழி இல்லை இல்லையா, அதனால அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லான எஸ்ராங் ஹண்டர் தான். இதுல ரூலரோட பவர் கிடைச்சனால இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காரு. ஆஸ்பான் ஜின்னு அவனோட வெசலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜின்னு வந்து ஷேடோ மோனார்க் ஆகுறான். இது ரூலருக்கு தெரிய வருது. ரூலர் ஜின்னோட அப்பா கிட்ட வந்து உனக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ வந்து ஆஸ்பானோட வெசலை வந்து கில் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கால வந்து ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்றாங்க. அந்த கேட்ல இருந்து தான் அவர் வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து வர இருக்காரு. அப்போ அந்த கேட்டுக்குள்ள வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏராங் ஹண்டர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. அவங்க வந்து டஞ்சனுக்குள்ள வர பார்த்தோனையும் இவர் வந்து ஒரு பீஸ்ட் நினைச்சுக்கிட்டு இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா, அதனால அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஏராங் ஹண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அசால்ட்டாவே டிஃபீட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவரை கேப்சர் பண்ணி அவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரை ஹியூமனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இவரை வந்து ஒரு பீஸ்டா தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து அவர் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவர் 10 வருஷமா டஞ்சனுக்குள்ளே இருந்தனால இவருக்கு ஸ்பீச்சும் வர மாட்டேங்குது. கொரியன் வேறையா, ஸோ அதனால இவருக்கு வந்து இங்கிலீஷும் கரெக்டாக வந்து இவரால் பேச முடியல. அதனால இவர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டாங் சூ வந்து வர சொல்றாங்க. அவன் ஆல்ரெடி ஜின்னு மேல வந்து கொலகான்ல இருப்பான். அவனோட தம்பியை கில் பண்ணனால அவனு கொரியா போயிட்டு அங்கேருந்து ஜின்னு டெத் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து வந்திருப்பான். அப்போதான் ஜின்னோட அப்பா வந்து மீட் பண்றான். ஸோ மீட் பண்ணிட்டு இருக்கப்போ இவனுக்கு ஆல்ரெடி ஜின்னு மேல வந்து ஒரு கோவம் இருக்கு இல்லையா, அது இங்க வந்து வெளிப்படுது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டா போகல, ஒரு பாயிண்ட்ல வந்து சண்டையா மாறுது. பட் இது ஜின்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டில்லாம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாவே டாங் சூ வந்து டிஃபீட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து வார்ன் பண்றாரு, நீ கொரியாக்குள்ள கால் எடுத்து வச்ச நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு. அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, ஆஸ்பனோட வெசலை நம்ம கில் பண்ணலாம், அதான் நம்மளோட ஒர்க்கு, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. ஜின்னோட அப்பா ஃப்ராஸ்ட் மோனார்க்கை கில் பண்றதுக்கு ஒரு பிளானை போறாரு. அவங்க 2 பேருக்குமான பேட்டில்ங்கிறது நடக்குது. ஸோ அந்த பேட்டில்ல ஃப்ராஸ்ட் மோனார்க் வந்து ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக தானே இருப்பான். ஒரு போட்ட பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்க 2 பேருக்குமான பேட்டில்ங்கிறது நடக்குது. அந்த பேட்டில்ல ஜின்னோட அப்பா பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிறாரு. ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜின்னுவை கில் பண்றதுக்காக ஜப்பான்ல டோக்கியோல வந்து ஒரு எஸ்ராங் கேட்டை வந்து ஓபன் பண்றாங்க. அந்த கேட்ல ஜின்னுவோட அப்பாவை வச்சு ஜின்னு வந்து வருவான் இல்லையா டஞ்சனை கிளியர் பண்ண, அப்ப ஜின்னுவை கில் பண்றது தான் அவங்களோட பிளான். ஆனா ஜின்னுவோட அப்பாவுக்கு அவனோட பையனை கில் பண்றதுக்கான மனசுங்கிறது வர மாட்டேங்குது. அதே டைம்ல ரூலர்ஸோட மைண்டுங்கிறது மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஜின்னு இருக்கான் இல்லையா, ஜின்னு வந்து லெஜியாவை கில் பண்ணியிருப்பான். அதனால ஜின்னுவும் மோனார்க்கு அகைன்ஸ்டா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களோட அப்பாவோட ரோல் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்றாங்க. நீ வந்து ஆஸ்பனோட வெசலை கில் பண்ண வேண்டாம், அவனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோலை வந்து கொடுக்குறாங்க. கிறிஸ்டபர் ரீட மோனார்க்கெல்லாம் சேர்ந்து கில் பண்றாங்க. பட் அந்த கில் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து மோனார்க் தான் சொல்லிட்டு மற்ற ஹண்டர்ஸுக்கெல்லாம் தெரியல. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜின்னோட அப்பா தான் கிறிஸ்டபர் ரீட கில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது வந்து எல்லா ஹண்டர்ஸும் சேர்ந்து யூஎஸ்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போகும் இல்லையா, ஸோ அங்கதான் இதை வந்து சொல்றாங்க. அப்பதான் ஜின்னுவுக்கு தெரியுது நம்மளோட அப்பா வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஜின்னு பவர்ஃபுல்லான 3 மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். அதுல ஒரு மோனார்க்கை கில்லும் பண்ணிடுவான். பட் ஃப்ராஸ்ட் மோனார்க்கு, பீஸ்ட் மோனார்க் ராகன் அவங்க 2 பேரும் வந்து இருப்பாங்க. அந்த பேட்டில்ங்கிறது ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கும். மோனார்க்கோட
டாமினேஷன் தான் அப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஜின்வூவ வந்து ஆல்மோஸ்ட் கில் பண்ணிடுவாங்க. அப்பதான் ஆஸ்பானோட பிளாக் ஹார்ட் இருக்கு இல்லையா? அது வந்து துடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ராஸ்ட் மோனார்க்கும், பீஸ்ட் மோனார்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரேடியா ஜின்வூவ கில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண போவாங்க. அப்போ ஜின்வூவோட அப்பா வந்து ஜின்வூவ சேவ் பண்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான 2 மோனார்க்குக்கு அகைன்ஸ்டா சிங்கிளாவே பேட்டில் பண்றாரு. அந்த பேட்டில்ல 2 பேரையும் பயங்கரமா அவர் அட்டாக் பண்றாரு. அதுலயும் ஃப்ராஸ்ட் மோனார்க் இருக்கான் இல்லையா? அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் ஜின்வூவோட அப்பா அவர ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவன் வந்து அத அக்செப்ட் பண்ண மாட்டான். அவன் வந்து ஜின்வூவையும், ஜின்வூவோட அப்பாவையும் உடனே கில் பண்ணுறதுக்காக ஒரு பனி புயலையே வர வச்சிருந்திருப்பான். அதுலயும் ஒரு பெரிய பனியை யூஸ் பண்ணி ஜின்வூவையும், ஜின்வூவோட அப்பாவையும் சேர்த்து நசுக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பண்ண போவான். அப்போ வெறும் அந்த பனி பாறை இருக்கு இல்லையா? அத அடிச்சு அப்படியே தெறிக்க விட்டுரும். அதுக்கப்புறம் ஜின்வூக்கு ஆஸ்பானோட ஃபுல் பவர்ங்கிறது வந்திருக்கும். இவன் டெத்லேருந்து வெளில வந்துருவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போதைக்கு ஜின்வூ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். இவனால ஈஸியா அவங்க 2 பேரையும் டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்புவாரு. அதுக்கப்புறமா ஜின்வூ அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ராகனை 4-5 பஞ்சிலேயே வந்து கில் பண்ணியிருப்பான். ஃப்ராஸ்ட் மோனார்க்கே அவன் கில் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஜின்வூவோட அப்பா இருக்க பிளேஸுக்கு வந்து ஜின்வூ வந்து போவான். ஜின்வூவோட அப்பாவுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். நம்ம வந்து ஜின்வூவை வந்து சின்ன வயசுலயே விட்டுட்டு வந்துட்டோமே, கரெக்டா வளர்க்கலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். ஜின்வூவோட அப்பா ஏன் அவரால வர முடியலங்கிறத வந்து சொல்லுவாரு. அவர் வந்து அந்த டஞ்சன்ல ட்ராப் ஆயிருந்தது, ரூலர்ஸை மீட் பண்ணது எல்லாத்தையுமே அவர் சொல்லுவாரு. என்னதான் சொன்னாலும் அவருக்குள்ள கில்ட்டுங்கிறது வந்து இருக்கும். ஜின்வூவோட அப்பா வந்து மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணார் இல்லையா? ஸோ என்னதான் இவர் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாலும் இவருக்கும் அட்டாக்ங்கிறது வந்து நிறைய விழுந்திருக்கும். ரொம்ப எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஜின்வூட்ட பேசிட்டு இருக்கையிலேயே லைட்டா கண்ணோட்டாயி அப்படியே போயிடுவாரு. ஆனா அவருக்குள்ள வந்து அந்த வருத்தங்கிறது இருக்கும். நம்ம பையனை வந்து நம்மளால பாத்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு. ஜின்வூ எண்ட்ல டைம் ஆல்டர் பண்ணுவான் இல்லையா? அந்த ஆல்டர் பண்ண டைம்ல வந்து ஜின்வூவோட அப்பா வந்து ஃபயர் ஃபைட்டரா தான் இருப்பாரு. அவர் வந்து ஹண்டரா ஆயிருக்க மாட்டாரு. ஸோ ஜின்வூவோட அப்பான்னு மட்டும் கிடையாது, அங்க இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அந்த பீஸ்ட் எல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட நார்மல் லைஃப் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா ஃபயர் ஃபைட்டராகவே இருந்து ஜின்வூவையும், ஜின்வூவோட தங்கச்சி ஜினாவையும், அவனோட அம்மாவும், அவனோட ஃபேமிலியோட இருப்பாரு. ஜின்வூ தான் எல்லா பீஸ்டையும் வந்து டீல் பண்ணிட்டு இருப்பான். ஜங்கில் வான் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த புரோக்கன் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு அனிமில ஒரு லிஸ்ட் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி சோலோ லெவலிங்ல புரோக்கன் ஹீரோ யாருன்னா அதுல வந்து ஜின்வூவோட அப்பாவை சொல்லலாம். நீங்க வந்து ஜின்வூவோட அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.